அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 20:7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு உலகத்தாருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? பணம், அனுபவம், தங்களுடைய திறமை, தங்களுடைய வேலை, தங்களுக்கு வர்ற சேலரி, இதில் தான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுதான் இன்றைக்கு உலகத்தாருடைய ரதங்கள். ஆனால் நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய நாமத்தின் மேலே இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆண்டவரையே நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுலையாவது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அது ஆண்டவரை ஏமாற்றுகிறதற்கு அர்த்தம். இப்போ நீங்கள் பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா தேவனை நீங்கள் இன்னும் நம்பலை. உங்கள் திறமையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா தேவனை நீங்கள் இன்னும் நம்பலை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை மட்டும் நான் நம்புகிறேப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேலரி வந்த உடனே அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க. உடனே உங்களோட மனதில் பலவிதமான திட்டங்களை வைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எசேக்கியா ராஜா தேவன் மேலே நம்பிக்கை வைத்தபடினால் யுத்தத்தில் அவரை தேடினான். ஆண்டவர் அவனுக்கு அழகாக உத்தரவு கொடுத்தார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய உதவியை செய்தார். ஒரே ராத்திரியில் கர்த்தருடைய தூதன் இறங்கி 1,85,000 பேரை சங்கரித்தான். அந்த சனகரிப் செத்த முகமாய் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகும்படி ஆண்டவர் செய்தார். எரேமியா 17:7-8 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்போ ஆண்டவரை நம்புகிற வாழ்க்கையில் உஷ்ணம் வருகிறது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோசபாத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, நாங்கள் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். ஒரு அல்டிமேட் ஃபெய்த் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தேவன் அவர்களை காப்பாற்றினார். இன்றைக்கும் கூட உங்களுடைய நம்பிக்கை உலகத்தின் காரியங்கள் மேலே, ஒருவேளை பணத்தின் மேலே, உங்களுடைய பதவி மேலே, உங்களுடைய திறமை மேலே, மனுஷங்க மேலே. இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடுறோமா, முதல்ல மனுஷங்களை தேடுறோமா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நம்பிக்கை, உலகத்தின் மேலுள்ள நம்பிக்கை உடையும் போது தேவன் தம்மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகரிக்க செய்வார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் உண்மையில் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, உலகத்தின் காரியங்கள் மேல் ஆண்டவரே நம்பிக்கை வைத்து எங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உண்மையே சார்ந்திருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு யார் யார் உண்மை நம்புகிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வீரே. அப்படிப்பட்ட அற்புதமான தேவனை நாங்கள் தெய்வமாய் பெற்றிருக்கிறபடினால் நாங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு ஆண்டவரே, முழு இருதயத்தோடு மேல் நம்பிக்கை வைக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
இன்றைக்கு நீங்கள் நம்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்புகிறேன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்காதுங்க. உங்கள் நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் மேலே இருக்கட்டும். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். காட் bless you.